என்ன நண்பா நம்பீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேற்று நண்பர்கள் தினம் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஸ்டோரியை பார்க்கும்போது அப்படியே தெருக்கி விட்டுருக்கீங்க. அதை பார்க்க முடிகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக் குரூப்ல, இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு சொல்ல பார்க்கும்போது நண்பர்கள் தின வாழ்த்து அப்படிங்கிற ஒரு சொல்ல பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐயா, நண்பர்கள் தினத்துக்கு நண்பர்கள் தின வாழ்த்து சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நண்பர்கள் தினம் அப்படிங்கிறத நீங்க இதுக்கான பொருள் தெரிஞ்சீங்க அப்படின்னா நீங்க இந்த சொல்ல பயன்படுத்த மாட்டீங்க. சரிங்களா? அது வந்து நீங்க அறியாமை செய்த பிழை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இதோட பொருள் தெரியாம தான் நீங்க இத்தனை நாள் பயன்படுத்திட்டு வரீங்க, இத்தனை நாள் வாழ்த்து சொல்லிட்டு வரீங்க. ஆனா இதோட பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனி இந்த தவறை நீங்க செய்ய மாட்டீங்க. அது என்ன ஏதுன்னு நான் தெளிவா சொல்லுறேன், தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்ப அப்படியே தொல்காப்பியர் காலத்துக்கு போவோம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் உயர்திணை அக்ரணி இல்லைங்களா? 2 திணை இருக்கு. அதாவது மனிதன் உயர்திணை, மனிதன் இல்லாத மற்றவையெல்லாம் அக்ரணை. இந்த அக்ரணியில பொது பெயர் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு மேல இருக்கக்கூடிய ஒன்றை பன்மையாக மாற்றும் போது சரிங்களா? அப்ப இந்த கல் என்ற ஒரு விகுதியை பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? அங்க மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு. எப்படின்னா கல்லோடு சிவனும் அவ்வியற்பெயரே தொல்வலியுடைய பல அறி சொற்கே. அதாவது அக்ரேனில் இருக்கக்கூடிய ஒரு பொது பெயரை ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுகின்ற பொழுது சரிங்களா, அந்த வாக்கியத்துல இந்த கல் என்ற ஒரு விகுதி இடம்பெற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சரிங்களா? அங்க மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? அதை உயர்திணையில அவர் பயன்படுத்தியதே கிடையாது. உயர்திணையில் இருக்கக்கூடிய பன்மையை குறிப்பதற்கு தான் அர் ஆர் ஒர் ஓர். சரிங்களா? அர் என்ற ஒரு விகுதியை பார்த்து நண்பர் அப்படிங்கிற அர் விகுதி வந்துருது. சரிங்களா? அங்கேயே பயன்படுத்திட்டாரு. சரிங்களா? இந்த கல் என்ற ஒரு விகுதியானது அக்ரணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருமையில் இருக்கக்கூடிய ஒன்றை பன்மையாக மாற்றும் போது அங்கதான் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இதை உயர்திணைக்கு பயன்படுத்துவது கிடையாது. நிறைய பேர் பின்னாடி காலப்போக்கில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது என்ன அக்ரணிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு உயர்திணைக்கு பயன்படுத்துவோமேன்னு சொல்லி ஒரு சில பேர் அப்படியே சேர்த்து பயன்படுத்தினாலும் நம்மள என்ன பண்றோம், அப்படியே பார்த்து பார்த்து ஓ கல் விகுதி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்மளே பயன்படுத்திட்டு வரோம். சரிங்களா? அது வந்து ஒரு தவறானது. என்னதான் காலப்போக்கில் அது வந்து நம்ம ஏற்றுக்கொண்டாலுமே கூட அது வந்து ஒரு தவறு. சரிங்களா? ஏன்னா தொல்காப்பியர் இலக்கண விதிப்படி பார்த்தோம்னா அது தவறு. அப்ப என்ன பொருள்ல உணர்த்துது இந்த நண்பர்கள் அப்படிங்கும்போது, நீங்க இந்த கல் விகுதியை சேர்க்கின்ற பொழுது அது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னா, நம்ம நண்பனுக்கு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம்? நம்ம நட்பின் அடையாளமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினம். நம்ம நண்பனுக்கு அவனை வந்து ஒரு உயர்வா கருதி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவனை ஒரு உயர்வா கருதும் போது அப்ப உயர்திணையில இருக்கக்கூடிய ஒருவனை, மனிதன் யாரு? உயர்தனைக்குரிய. அப்ப மனிதன் இல்லாத மற்றவையெல்லாம் தான் அக்ரணி இல்லைங்களா? அப்ப அந்த உயர்தனையில இருக்கக்கூடிய ஒருவனை நம்ம என்ன பண்றோம், உயர்திணை இல்லாத, அதாவது மனிதன் இல்லாத மற்ற ஒரு உயிரினமாக பார்க்கிறோம். சரிங்களா? அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் பொருள் உணர்த்துது. நீங்க அப்படிதான் பயன்படுத்திட்டு வரீங்க. ஏன்னா தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, அரு என்ற ஒரு விகுதியே உயர்திணையில் இருக்கக்கூடிய பன்மையை குறிக்கணும்னா அரு என்ற ஒரு விகுதியை தான் பயன்படுத்த வேண்டும். இந்த கல்விகுதி அப்படிங்கிறது அக்ரணிக்குரியது. அதை நம்ம உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அவரை நம்ம மனிதனா பார்க்கல, மனிதன் இல்லாத மற்ற ஒரு விலங்கினமாகவோ பறவையாகவோ இல்லை ஏதோ ஒரு உயிரினமாகவோ நம்ம பார்க்கிறோம்னு அர்த்தம். அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அந்த மாதிரி பொருள் வருது. அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. அந்த தவிர இது வரைக்கும் நம்ம தெரியாம பயன்படுத்திட்டு வரோம். ஆனா இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனி வருங்கால நம்ம பயன்படுத்தக்கூடாது. மாணவர்கள், மாணவர், ஆசிரியர்கள், ஆசிரியர். சரிங்களா? மனிதனை குறிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அர் ஆர் உர் ஓர் தான் பயன்படுத்தணும். அருகென்ற விகுதியே பன்மைக்குரியது தான். இப்ப மாணவர்னா அங்கே பன்மை, ஆசிரியர்னா பன்மை. அதே மாதிரி நண்பர் அங்கேயே முடிஞ்சது, நண்பர்கள் ஓடவே கூடாது. அது பெரிய தவறு. சரிங்களா? என்னதான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் அது ஏற்றுக்கொண்டாலும் அது முற்றிலும் தவறானது. எப்படி சொல்லணும், நண்பர் தின வாழ்த்து. இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். வாழ்த்துக்கள் அங்க கல் விகுதி போடலாமா, அங்க வாழ்த்துக்கள்ல எக்கு வருமா வராதான் நிறைய பேருக்கு சந்தேகம், நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஆனா அங்க கல் விகுதியே வராதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வாழ்த்து இந்த ஒரு சொல்லே பாத்தீங்க அப்படின்னா ஒருமையும் குறிக்கும் பன்மையும் குறிக்கும். சரிங்களா? அங்க கல் விகுதியே போட தேவையில்ல, பின்னாடி நம்ம சேர்த்துக்கிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து விடு, பின்னாடி நம்ம தான் என்ன பண்றோம், கல் விகுதியை சேர்த்துக்கிட்டோம். அப்படி சேர்த்ததுனால தான் அங்க இக்கு வருமா வராதாங்க, இக்கு வராது. கல் விகுதியே நான் வராதுன்னு சொல்றேன். சரிங்களா?
சரிங்களா? அப்ப வாழ்த்து என்பதுதான் சரி. அங்க நம்ம கல்வி விதி போட வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வி விதி என்னன்னா அக்ரணிக்கு பொது பெயர்ல இருக்கக்கூடிய ஒன்றை பன்மையாக மாற்றும் போது அது பயன்படுத்தப்படும். சரிங்களா? அப்ப நண்பர் தின வாழ்த்து இதுதான் சரியானது. சரிங்களா? இனி நண்பர்கள் அப்படின்னு பயன்படுத்தாதீங்க. நண்பர் தின வாழ்த்து இது இப்படி பயன்படுத்தி பழகுங்க. இதுதான் சரியானது, சரியான பொருளும் கூட. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்கள், நண்பர் இந்த சொல்லுக்கான பொருள் தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நேற்று வரை நம்ம நண்பர்கள் என்று பயன்படுத்திட்டு வந்தோம் இல்லைங்களா? இனிமே நண்பர் என்று பயன்படுத்துவோம். சரிங்களா? கல்வி சேர்க்காமல் பயன்படுத்துவதுதான் சரியானது. என்னைக்கு சொன்னா என்ன நண்பனுக்கு வாழ்த்து? இந்த காணொலியை பார்க்கிற தருணத்துல கூட உங்க நண்பனுக்கு வாழ்த்து சொல்லலாம். சரிங்களா? தவறு கிடையாது. உங்க நண்பன் பெயரை கீழே பின்னூட்டத்துல பதிவிட்டு அவருக்கு நண்பர் தின வாழ்த்து என தெரிவிங்கள். சரிங்களா? இது மாதிரியான சுவாரஸ்யமான இலக்கணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் வேறொரு காணொலியில் வேறொரு இலக்கணத்தோட சந்திக்கிறேன். நன்றி.